எல்லாருக்குமே எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேடல் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தொழில் பண்ணுறதுக்கும் அந்த எம்என்சிஸில் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் வரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன சப்போர்ட்லாம் கிடைக்குது? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நான் வந்து ஒரு கடையோ ஒரு பார்லரையோ சலூனையோ போட்டாச்சு, கஸ்டமர் தானா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு காத்துட்டு இருந்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். வணிகம் டாக்ஸ் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிஸ்டர் சண்முக சுந்தரம். அவரை பேட்டி எடுக்க போகிறோம். அவர் வந்து மை பியூட்டி கிளப் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காரு. 6000க்கு மேற்பட்ட அஃபீஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் 20,000க்கு மேற்பட்ட துறைசார்ந்த நிபுணர்கள் கூட இருக்காங்க. இதில் வந்து அவர் தனியாக வந்து SAS சாஸ் வெல்னஸ் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தை காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. 12 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து இந்த பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான பர்சன். ஸோ அவர் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறதுல. பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு துறை. அந்த துறையில் எப்படி நீங்கள் உள்ள என்ட்ரானீங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேடல் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் சிவில் சர்வீஸ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான். அந்த சுச்சுவேஷனில் படிக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் வேலைக்கு சென்னைக்கு வந்ததுலேருந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். பர்ஃப்யூம் கம்பெனி, காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, கலர் காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் கம்பெனி, இதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது நிறைய சலூன்ஸு, ஃப்ரீலான்சரு, இந்த மாதிரி கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறது தான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் என்னோட வாய்ப்புகள். அப்போ அங்கே போய் அவங்களெல்லாம் ஒவ்வொரு பார்லர்லையும் மீட் பண்ண அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு லைசன்ஸாக இருக்கட்டும், அப்ரூவலாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. ஸோ அந்த உதவிகளை வந்து அவங்களுக்கு அன்அஃபிஷியலாக நான் செய்ய ஆரம்பிக்க அந்த நெட்வொர்க் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னைக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக ஆகிட்டு அவங்களோட எல்லா விதமான தேவைகளுக்கும் இந்த மை பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரியராகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மை பியூட்டி கிளப் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? இதுதான் கரெக்ட் தான். நான் வந்து இப்போ என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ்க்காக, நான் என்னோட பர்சனல் ப்ராடக்ட்டுக்காக இருக்கட்டும், என்னோட கம்பெனிக்காக இருக்கட்டும், மற்ற நிறுவனங்களுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது அஸ் ரீஜனல் மேனேஜராக ஒரு டாப் லைனில் ஒர்க் பண்ணும்போதும் நிறைய சலூன் ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்போ அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஒரு லோன் வாங்குறது எப்படி, ஒரு பார்லருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறது எப்படி, ஒரு லோனுக்கான வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் எப்படி, அரசாங்கத்தில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது இதை தாண்டி ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, பேமெண்ட் கொடுக்குறீங்க, அதோட முடிஞ்சு போய் நான் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்ம கிளைண்ட் தான் நமக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எல்லா விஷயம், அவங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டால் கூட போதும், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பிக்கும் போது இது அப்படியே ஒருத்தவங்களா ஸோ என்னோட நம்பர் கொடுத்து சாரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்க இது 100, 100 1000 ஆயிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு 20,000 பீப்புள் வந்து இந்த மை பியூட்டி கிளப் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்குள்ள டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கனெக்டடா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது ஒரு NGO-வா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா அரசாங்கத்தோட சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதை நடத்திட்டு இருக்கோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துலையும் 2 முறை நம்ம மீட் பண்ணுவோம். அந்த மீட் பண்ற அந்த கான்ஃபரன்ஸ் டே அண்ட் ஃபெஸ்டிவல் டேல தான் உங்க மாதிரி துறை சார்ந்த டெலிகேட்ஸை கூப்பிட்டு, இப்போ உங்ககிட்ட எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் லீகல், ட்ரேட்மார்க், லைசன்சிங், பேங்கிங், இதை பற்றி அந்த துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை அந்த விஷயங்களை கொண்டு போய் நம்ம கிளப் மெம்பருக்கு சேர்க்கறது தான் இதோட மெயின் மோட்டிவேட்டா இருக்கு. அல்டிமேட்டா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, யாருமே இதை முறையா ஒரு மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இந்த தொழிலுக்குள்ள வர்றதில்ல. ஸோ படிக்காம இந்த தொழிலுக்குள்ள வந்தாலுமே அவங்க தடுமாறக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மை பியூட்டி கிளப்ல என்னென்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு மெம்பரா இருக்காங்க? எந்த துறை சார்ந்த நிபுணர்கள்லாம் அவங்க கூட இருக்காங்க?
குறிப்பா பியூட்டி பார்லர் ஓனர்ஸ், இன்னும் சொல்ல போனோம்னா பர்டிகுலரா ஃபீமேல், அதாவது பெண்கள் அழகு நிலையம் வச்சிருக்கிற அந்த ஓனர்ஸ், அதையே பயிற்சி நிலையமா நடத்துற அவங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பண்ணுவாங்க. பார்லர் இருக்காது, ஃப்ரீலான்சரா பண்ணுவாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், டாட்டூ பண்றவங்க, சாரி டிராப்பிங் பண்றவங்க, ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்றவங்க, மெகந்தி பண்றவங்க, இந்த மாதிரி பீப்புள். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன காஸ்மெட்டிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி வீட்லயே ஹோம் கேரா தயாரிச்சு மார்க்கெட் பண்றவங்க, இந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேரு. அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு 95% ஆஃப் த பீப்புள் விமன் தான் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கா? இப்போ வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த துறையில இருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது லேடிஸ் மட்டும் அதிகமா இருக்காங்களா? இந்த செக்டார் வந்து பாத்தீங்கன்னா மேல் சைட்ல, ஜென்ஸ் சைட்ல வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கு. அவங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்னதா சம்பாதிச்சு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்கு. ஆனா லேடிஸ் பார்லர் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய விஷனோட தான் இந்த தொழிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஈவன் ஒரு சின்ன ஒரு யங் ஏஜ்ல வர்றவங்க கூட ஒரு பெரிய விஷனோட தான் வராங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு பெரிய பிசினஸா கொண்டு போய் இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, அவங்களும் என்ன காரணத்துக்காக இந்த தொழிலுக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கோ அல்லது பேரண்ட்ஸ்க்கோ இது மூலமா பெருசா சம்பாதிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்துக்கிறதுக்காக இந்த தொழிலை பயன்படுத்திக்குவாங்க. அதனால லேடிஸ்க்கு பெரிய பெரிய விஷனோட இதுல வராங்க. ஜென்ஸ்க்கு அவ்வளவு பெரிய விஷன் இருக்கிற மாதிரி என்னால உணர முடியல. இந்த மாதிரி ஃபீல்டுல வரணும்னா என்ன அவங்களுடைய எலிஜிபிலிட்டி தேவை? கண்டிப்பா இதுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டியும் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும். நான் வந்து இந்த துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தா போதும், அவங்க தாராளமா வரலாம். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டோ குவாலிஃபிகேஷனோ ஒரு குறிப்பிட்ட அளவான தகுதி எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் இருந்தா போதும், அவங்க தாராளமா இந்த தொழிலுக்குள்ள வரலாம். இப்ப நிறைய வந்து செயின் ஆஃப் அந்த பியூட்டிஷியன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய எம்என்சிஸ் உள்ள வந்திருக்காங்க இல்லையா? அப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தொழில் பண்றதுக்கும் அந்த எம்என்சிஸ்ல வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டலூன் சலூன், ஒரு சின்ன சின்ன சலூன், தனிப்பட்ட சலூன்களுக்கு இருந்த மவுஸ் மாறி கார்பரேட் சலூன், செயின் ஆஃப் சலூன்ஸ்க்கு ஒரு பூம் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது உண்மைதான். அப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் தேவைப்படும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஒரு டெக்கேட் மாற மாற ஒரு சேஞ்ச் ஓவர் தேவைப்படும். அப்போ வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி கார்பரேட் சலூன்லாம் உள்ள வரும்போது இந்த ஸ்டாண்டலூன் சலூனோட பிசினஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு எல்லாருமே கார்பரேட் சலூனை நோக்கி இந்த கஸ்டமர்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா இப்போ ஒரு 4-5 இயர்ஸா கார்பரேட் சலூன்ஸ்ல இருந்து ஸ்டாண்டலூன் சலூன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க கஸ்டமர்ஸ். கார்பரேட் சலூன்ல ஏன் எதுக்காக போறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கார்பரேட் சலூன்ல கிடைக்காது. ஆனா ஒரு சின்ன ஸ்டாண்டலூன் சலூன்ல அந்த ஓனரே இருப்பாங்க, அந்த என்டர்பிரனரே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த வாடிக்கையாளரை அவ்வளவு கவனிச்சு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு முழு அக்கறை கொடுத்து அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்து அவங்கள முழு திருப்திப்படுத்துறதுனால இந்த மாடல் வந்து இப்போ எல்லா கஸ்டமருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பர்சனல் அட்டென்ஷன், இண்டிவிஜுவல் கேர் அப்படின்றது கார்பரேட் சலூன்ல கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால இந்த ஸ்டாண்டலூன் சலூன், தனிப்பட்ட இயங்குற சலூன் அண்ட் ஃப்ரீலான்சருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ வந்து கார்பரேட் சலூனை பார்த்து யாருமே பயப்படுறது இல்லை. காரணம் என்னன்னா, டோட்டல் கஸ்டமரோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே ஸ்டாண்டலூன் சலூன், ஒரு தனிப்பட்டு இயங்குற சலூன் மேலதான் இருக்கு. அதனால கார்பரேட் சலூனோட த்ரெட் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லா ஃபீல்டுமே வந்து ப்ராப்ளம் வந்தது. பர்டிகுலரா உங்க இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன அவங்க சப்போர்ட் பண்ணீங்க, பிளஸ் அவங்க எப்படி சமாளிச்சாங்க? ஆக்சுவலி 2 வகையான சப்போர்ட் நாங்க பண்ணோம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் சர்வீஸ், வீட்டுல விட்டு வெளியே வர முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு ஹோம் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு 2 வீலர் வச்சிருந்தா போதும், அவங்க கஸ்டமரோட வீட்லயே போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா அலோவ் பண்ணல. அப்ப அந்த மாதிரி கொடுத்தோம். 2வது என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி கண்டிப்பா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கான்பிடென்ட் ஃபீல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா குரூமிங் பண்ணி ஆகணும், அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும். அதனால இதை தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் இருக்கிறோம். இப்போ வந்து ஹேர் கட் பண்ணாமையோ ஒரு ஷேவ் பண்ணாமையோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சலூனை தேடி போய் தான் ஆகணும். இந்த கேட்டகரியில அவங்க டெஃபினட்டா ஒரு சலூன் சர்வீஸை தேடி வந்தாங்க. நாங்க பண்ண சப்போர்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் கொடுக்க சொல்லணும் நிறைய இடத்துல. ஸோ அதனால அவங்க வந்து மேட்ச் ஆகிட்டாங்க.
இப்போ எவ்வளோ தூரம் இந்த லாக்டவுன்ல வந்து இந்த தொழில் பாதிக்கப்பட்டுச்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் டைம் வந்து வேகமா எழுந்து வந்துருச்சு. மற்ற இண்டஸ்ட்ரி எப்படின்னு தெரியல, பட் பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வேகமா எழுந்து வந்துருச்சு. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு தூரம் இந்த பிசினஸ் அந்த கஸ்டமரோட கனெக்டடா இருக்கிறாங்க, அவங்க தான் நல்லா எழுந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால பெருசா பாதிப்புக்கு ஆனவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ஃபீல்டுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? இப்போ கரண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கோப்பை பத்தி நம்ம பேசலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இந்த மார்க்கெட் இப்போ இந்த பியூட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா ஃபுல்லா 75,000 crore மார்க்கெட். அதாவது சர்வீஸ்ல மட்டும் ஒரு நம்ம வந்து நார்மலா பண்ற ஃபேஷியல்ஸ், கட்டிங், கலரிங் இந்த மாதிரி மார்க்கெட்ல மட்டும் 75,000 crores மார்க்கெட். இது ஒரு சைடு. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சலூன்ஸ்ல அவங்க ரேக்ல வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க சேல்ஸ்க்காக. ஒரு சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதோட மார்க்கெட் 3.5 lakhs crores. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4.5 lakhs crores மார்க்கெட்ல இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்ப எவ்வளோ பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 20% இந்த மார்க்கெட் குரோத்ல இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை டபுள் ஆயிடுது இதோட பொட்டன்ஷியல். அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க குரோர்ஸ்ல புழங்குறதுக்கான வாய்ப்பு பெரிய பெரிய வாய்ப்பா இருக்கு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்றாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் ஆனன் ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 1164 ரூபா 37 பைசா இந்த பியூட்டி பார்லருக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. இட் மேபி ஒரு 5,000 ரூபாய் பண்றவங்களும் இருப்பாங்க, 50 ரூபாய் பண்றவங்களும் இருப்பாங்க. பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபாய் ஆனன் ஆவரேஜ் செலவு பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த இவ்வளவு 140 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஆனன் ஆவரேஜா 1,400 ரூபாய் 1,200 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய மார்க்கெட் நம்மளால யூகிக்கவே முடியாது. மிக பிரம்மாண்டமான மார்க்கெட் இது. இந்த துறையில வந்து நிறைய சாதனையாளர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை பர்டிகுலரா வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க வந்து எப்படி சக்சஸ் ஆனாங்கன்னு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சிம்பிள் சக்சஸ் தான். இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, எந்த பிசினஸ்லயுமே ஒரு சக்சஸ் ஆகணும், சாதனை படைக்கணும், பெரிய லெவல்ல வளரணும், பினான்சியலாவும் சரி ஒரு ஸ்டேட்டஸ் வைஸாவும் சக்சஸ் ஆகணும்னா ஒரே ஒரு காரணம் தான், உங்ககிட்ட இருக்கிற டெக்னிக். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட டெக்னிக்கை எவ்வளவு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் எஃபெக்டிவா சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சாதனையே. அதுதான் ஒரே ஒரு தம்ப் ரூல். ஒரே பெரிய டெக்னிக் அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸை எவ்வளவு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுதான் அவங்க சக்சஸ் இருக்கு. இது ரெண்டு வகையான சக்சஸையும் கொடுக்கும், பினான்சியல் சக்சஸையும் கொடுக்கும், ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் சக்சஸையும் கொடுக்கும். குறிப்பா யாரையாவது பேர் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பெருமையா சவுத் இந்தியால சொல்லலாம், விகேஆர் பிரபா ரெட்டி மேடம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 40,000 கஸ்டமருக்கு மேல வச்சிருக்காரு, ஒரு crores-ல பிசினஸ் பண்றாங்க. அதே மாதிரி கார்பரேட் சலூன்ஸ் நிறைய சொல்லலாம், நேச்சுரல்ஸ் சொல்லலாம், கிரீன் ட்ரெண்ட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த சலூனை வச்சு சலூன் இண்டஸ்ட்ரியை வச்சு பெரிய லெவல்ல மேல வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வெளியே தெரியாம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் வரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன சப்போர்ட்லாம் கிடைக்குது, பேங்க் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபீல்டு? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே நம்ம பீப்புளுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, பேங்க் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான மித் இருக்கு. ஆக்சுவலி நேற்று நான் வந்து ஒரு மாவட்ட தொழில் மையத்தை போய் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இந்த மாசத்தோட டார்கெட் வந்து 1 crore 25 lakhs. பட் அவங்க 1 crore 19 lakhs தான் பண்ணிருக்காங்க. இந்த 6 லட்சம் ரூபாய் பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு நம்பர் சஜஸ்ட் பண்ணேன், அவங்க போய் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணி அந்த டார்கெட் அவங்களால முடிக்க. அதே மாதிரி தான் வங்கிகளும் டார்கெட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாவட்ட தொழில் மையங்களும் டார்கெட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கமும் இவ்வளவு நிதி உதவி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்றாங்க. இது வந்து எல்லா துறைக்கும் பொருந்துற மாதிரி பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். இப்போ அரசாங்கம் வந்து இப்போ இதை 3 வகையா பிரிக்கிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ், சர்வீஸ் பிசினஸ் அண்ட் ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்ட்டு. நம்மளது வந்து சர்வீஸ் பிசினஸ் வருது. சர்வீஸ் பிசினஸ்க்குன்னு நம்ம ஒரு லோன் அப்ரோச் பண்ணும்போது தாராளமா அவங்க லோன் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் டைமா லோன் வாங்குறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து UIEGP அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஸ்டேட்லயும், PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இந்தியா லெவல்லையும் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உள்ள போன உடனே ஈஸியா ஈவன் அந்த ஆபீஸ் கூட போக வேண்டாம், ஆன்லைன்லயே நம்ம அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்களே நம்மளை கூப்பிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 25% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. எந்த விதமான பெரிய டாக்குமெண்ட்டும் அவங்க கேட்கறது இல்ல, செக்யூரிட்டி கேட்கறது இல்ல, ஒரு
என்ன சொல்றது, கொலாட்ரல் கேட்கறது இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஆனா முறையா அப்ரோச் பண்ணணும். மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, நம்ம போனா நம்மளால வாங்க முடியும், கிளியரான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட போனா கண்டிப்பா இந்த பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரிக்கு அரசாங்கமும் சரி, மாவட்ட தொழில் மையங்கள் மூலமா வங்கிகள், எல்லா தேசிய வங்கிகளும் தாராளமா கடன் கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, போய் கொஞ்சம் 2-3 முறை கேட்ட பின்னாடி அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு நடக்காதுன்னு ஓடி வந்துட்டோம்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ அவங்க கேட்கிற ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா பண்ணோம்னா தாராளமா வாரி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல சாதிச்சு யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பீப்புள் இந்த லோன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அரசாங்கம் முழுக்க வங்கிகள் மூலமா, மாவட்ட தொழில் மையங்கள் மூலமா பெரிய உதவி இந்த இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சுட்டு இருக்கு. முறையா அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் வாங்க மார்க்கெட்டிங்க்கு என்னென்னலாம் பண்ணா அவங்க பிசினஸ் டெவலப் ஆகும், அதுக்கு என்ன உங்களோட டிப்ஸ் என்ன? கண்டிப்பா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல, இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரில கண்டிப்பா எந்த தொழில், ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும், ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும், ஒரு செருப்பு கடை ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும். இந்த காம்படிஷன்ல நான் என்ன எங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டு கஸ்டமர்கிட்ட என்ன எப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த சக்சஸே இருக்கு. நான் வந்து ஒரு கடையோ ஒரு பார்லரையோ சலூனையோ போட்டாச்சு, கஸ்டமர் தானா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு காத்துட்டு இருந்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. முன்னெல்லாம் வந்து ஒரு சர்வீஸை தேடி கஸ்டமர் வருவாங்க, இன்னைக்கு கஸ்டமரை தேடி சர்வீஸ் போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி, நம்ம சர்வீஸை எந்த மார்க்கெட்ல இந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. முன்ன மாதிரிலாம் ஏதோ நோட்டீஸ் அடிச்சோம், பேம்ப்ளெட் போட்டோம், தெருவா கொண்டு போய் கொடுத்தோம்னு இல்லாம இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல மொபைலை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்குதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா ப்ரொமோஷன், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துலயே ஒரு நாளைக்கு ஒரு 10,000 1 லட்சம் கஸ்டமரை கூட கொண்டு போய் நம்மளால நம்மளோட சர்வீஸையும் ப்ராடக்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா இந்த துறைக்குள்ள இருக்கிறவங்க அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வேவை ஒரு பக்கம் வச்சுட்டு முழுக்க இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா ப்ரொமோஷனை பண்ணா மட்டும்தான் அவங்களோட சர்வீஸை அவங்க ஏரியாவும் தாண்டி கஸ்டமர்கிட்ட எஃபெக்டிவா கொண்டு போய் சேர்க்க முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு சர்ச் ஃபுல்லாவே மொபைல்ல தான் நடக்குது. மொபைல் இல்லாத யாருமே இன்னைக்கு இல்ல. அது ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்டுலாம் வந்த பின்னாடி அவங்களோட எல்லா விஷயமும், ஈவன் ஃபுட்டுல இருந்து துணியில இருந்து ஒரு சின்ன ஒரு பென் டிரைவ் கூட ஆன்லைன்ல மொபைல்ல தான் வாங்குறாங்க. அப்படி எல்லா கஸ்டமரும் மொபைலுக்குள்ள இருக்கும்போது நம்மளோட சர்வீஸும், நம்மளோட பார்லரும், நம்மளோட ஃப்ரீலான்ஸும் சர்வீஸும் மொபைல்ல இந்த மீடியா மூலமா இருந்தா மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க, இனிமே வரப்போறவங்க, வரணும்னு எண்ணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட மைண்டை அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா மூலம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கும், கண்டிப்பா பெரிய சக்சஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ரொம்ப சிறப்பு. இந்த ஃபீல்டில் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா என்ன விதமான லைசன்ஸ்லாம், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்? சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எந்த துறையில பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த துறை வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்கேரியா இருக்கும், இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும், ஒரு சந்தேகமா இருக்கும், குழப்பமா இருக்கும், இதுக்குள்ள எப்படி போறதுன்னு. ஸோ இந்த துறையிலே நான் வந்து ஒரு 12-15 வருஷமா இருக்கிறதுனால இதுல லைசன்சிங் ஃபேக்டர்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எல்லா தொழிலையுமே மத்திய அரசாங்கம் வந்து MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னு ஒரு அமைச்சகம் மூலமா ஈஸியா இலவசமா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மளால பதிவு பண்ணிக்க முடியும். அதுக்கு உத்யாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை மட்டும் வச்சு உங்க இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல இலவசமா உங்களோட இந்த பியூட்டி பார்லரையோ, பியூட்டி ட்ரைனிங் அகாடமியோ, பியூட்டி சலூனையோ நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இது முதல் வகையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். இன்னொரு வகையான லைசன்ஸ் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, கிராம பஞ்சாயத்து இருக்கும், ஒரு சின்ன வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு செலக்டட் கிரேட் டவுன் பஞ்சாயத்து, ஒரு சிறப்பு நிலை தேர்வு பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இங்க எல்லாத்துலயுமே அங்கங்க லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கும், அந்த ஒரு நிர்வாகம் இருக்கும். அவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள அந்த நிர்வாகத்துக்குள்ள என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதோ அவங்க ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உரிமம் கொடுத்துட போறாங்க. இது வந்து ஓவர் த டேல ஒரு நடந்துரும். இல்ல நீங்க இன்னைக்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண மாதிரி இருக்கு, அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவங்களே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களோட லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்னு, உங்களோட MSME உத்யோகம் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் ஃப்ரீ, அப்சல்யூட்லி. நீங்க இருந்த இடத்துல இருந்து 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரெண்டாவது, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் நிர்வாகம்
அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் நிர்வாகம் உங்களுக்கான இந்த பார்லர் சலூன் நடத்துறதுக்கான உரிமத்தை தாராளமா கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்ன காசுல தான் இந்த எம்எஸ்எம்இ வந்து நீங்க ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லோக்கல்ல வாங்கின அந்த அனுமதியை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ரினியூவல் பண்ணிக்கணும், சின்ன ஒரு அமௌண்ட்ல. இவ்வளவுதான் லைசன்ஸ். இதுக்கு மேல லைசன்சிங் ஃபேக்டர்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க மை பியூட்டி கிளப்ல ஜாயின் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா இதுல அபிஷியலா ஜாயின் பண்ணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இது வந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுல வந்து ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. என்னோட நம்பர் கிடைச்சி இல்ல நம்ம டீமோட நம்பர் கிடைச்சி நீங்க கால் பண்ணீங்கன்னாவே ஒரு நார்மலா எங்களோட சோசியல் மீடியா நெட்வொர்க்ல உங்க நம்பரை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்க வந்து அதுல என்னெல்லாம் டே டு டே நம்ம அப்டேட் பண்றோமோ உங்களுக்கு இலவசமா வந்து சேர்ந்துரும். இதுதான் இதோட பேசிக். இதுல கம்பல்சரி மெம்பர் ஆகணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. குறிப்பா நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க, பியூட்டி ட்ரைனிங் அகாடமி வச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கீங்க, ஒரு டாட்டூ பண்றீங்க, ஒரு மெகந்தி பண்றீங்க, ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்றீங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தா நீங்க தாராளமா பியூட்டி கிளப்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணலாம். ஒரு அன்அஃபிஷியல் மெம்பரா நீங்க எவ்வளவு நாளைக்கு வேணாலும் கண்டினியூ பண்ணலாம். அந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ல அஃபிஷியலா ஆகணும்னா ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. அதை நீங்க கால் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெஃபினட்டா. ரொம்ப அருமையான பதில் மிஸ்டர் சண்முகம். பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஃபீல்டா, நம்ம ஏன் வந்து இது ஒரு ஃபீல்டா தொழிலா எடுத்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பா வரும். உங்களோட பேட்டி அந்த அருமையா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.